குடியாத்தத்தில் பக்ரீத் பண்டிகைக்கு குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சீவூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் இஸ்லாமியர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதிக்கு சுமார் 6 மாதமாக குடிநீர் விநியோகம் முறையாக செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் ஊராட்சி மன்ற தலைவரிடமும் முறையிட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு குடிநீர் வசதி கூட இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறி குடியாத்தத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் பழமநேரி செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் சாலை மறியலை கைவிட்டனர். ஓமலூரில் ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று சத்துணவு ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சத்துணவு திட்டத்தில் பணியாற்றும் சத்துணவு அமைப்பாளர்கள், சமையல் உதவியாளர்களின் 40 ஆண்டுகால கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் எனவும், சத்துணவு ஊழியர்களுக்கு ரூபாய் 6,750 அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எனவும், ஓய்வு பெறும் வயதை 60 இருந்து 62 உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து முழக்கமிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொறுப்பாளர் ஐயாதுரை செய்தியாளர்களிடம் கூறும்போது, காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெறும் மோப்பநாய்க்கு மாதம் 900 ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அதேபோல் சத்துணவு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றார். பூமி வெப்பமயமாதலை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தியும் ஐடி பணியாளர்கள் 500 மரக்கன்றுகளை நடவு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேலரிப்பாக்கம் ஊராட்சியில் PNY எனும் மென்பொருள் நிறுவன சுற்றுப்புற மேம்பாட்டு பணிகள் சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பூமி வெப்பமயமாதலை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் தேசிய வேளாண் நிறுவனத்துடன் இணைந்து 500 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஐடி நிறுவன ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பழ வகைகள் மற்றும் நிழல் தரும் மரங்கள், மூலிகைச் செடிகள் உள்ளிட்ட மரக்கன்றுகளை நடவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து விதைப்பந்துகளை தயாரித்து ஊராட்சிக்கு உட்பட்ட குளக்கரை மற்றும் ஏரியின் இருபுறமும் வீசினர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். பொன்னமராவதியில் ஸ்ரீ துர்கா மருத்துவமனை மற்றும் உலக இரத்த தான கொடையாளர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஸ்ரீ துர்கா மருத்துவமனை மற்றும் உலக இரத்த தான கொடையாளர் தின விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது பொன்னமராவதி சேங்கையூரணியில் இருந்து துவங்கி பொன்னமராவதி காவல் நிலையம் வரை சென்று நிறைவடைந்தது. இந்த பேரணியில் இரத்த தானம் செய்வது குறித்தும், கண் தானம் செய்வது குறித்தும் விழிப்புணர்வு அடங்கிய பதாகைகளுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அறுபது நாட்களுக்கு பின் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து விசைப்படகுகள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ள நிலையில், கன்னியாகுமரியில் விசைப்படகுகள் அணிவகுத்து செல்லும் கழுகு பார்வை காட்சிகள் கண்ணை கவரும் வண்ணம் உள்ளது. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 60 நாட்கள் விசைப்படகுகள் கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த தடைக்காலம் நேற்று நள்ளிரவு முடிவற்ற நிலையில், கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று அதிகாலையிலேயே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. கடந்த 2 மாதங்களாக தொழில் இல்லாமல் முடங்கியிருந்த தொழிலாளர்கள் இன்று முதல் தங்களது வாழ்வாதாரம் பெருகும் எனவும், இந்த ஆண்டு அதிக அளவிலான மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் உள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.